பார்த்தீங்கன்னா 1,50,000 விநாயகர்களுக்கு மேலே வச்சுருக்காங்க. சரி. இந்த அமைப்பெல்லாம் சேர்ந்து இந்த தடவை இன்னும் கூட அது அதிகமாகுது. ம். விநாயகர் வந்து அதாவது வீதிதோறும் விநாயகர்னு என்று சொன்னார் ராமகோபாலன்ஜி அவர்கள் சொல்லும்போது, வீதிதோறும் விநாயகர் வந்துச்சுன்னா தீண்டாமையே இருக்காதுன்னு சொன்னார். சரி. நீங்கள் என்ன வேணாலும் திட்டலாம், பிள்ளையார உடைச்சிருப்பான், ராமர் சிலைக்கு செருப்பு மாலை போட்டிருக்கான், அவனையும் நம்ம ஆட்சியில் அமர்த்தி பார்த்துட்டோம். அவங்க வீட்டில் இந்த பேர் தான் வைக்கிறாங்க. இந்த பேர் தான் வைக்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் வந்து சகிப்புத்தன்மைங்கிற நம்ம இந்துக்கள் மத்தியில் ஈரோட்டு மட்டும் பெரியாருக்கு ராமசாமி தானே பேர் வச்சு. அதனால அது இன்னைக்கு யாராருக்கோ விருது கொடுக்குறாங்க, யாராரு பேர்லயோ விருது கொடுக்குறாங்க. என்கிட்ட சமீபத்தில் ஒரு வாரம் 2 வாரத்துக்கு முன்னாடி சட்டசபையில் ஒரு தீர்மானம் போட்டிருந்தாங்க. காயிதே மில்லத்துன்னு ஒருத்தர் பேரில் விருது கொடுக்குறாங்க. இப்போ பெரியார் இது வள்ளுவர் பிறந்த நாள் அன்னைக்கு அந்த விருது கொடுக்கறத அறிவிச்சிருக்கிறாங்க. வள்ளுவர் யாரு? உலக பொதுமறையான திருக்குறளை இயற்றியவர், ஆன்மீக சிந்தனையாளர். அவர் அதாவது ஆன்மீகத்தினுடைய நம்ம கடவுள்னே சொல்லலாம். திருவள்ளுவர் அந்த ரேஞ்சில் நம்ம வச்சிருக்கோம். உண்மைதான். அப்படி இருக்கக்கூடிய ஒரு பெயரில் யாருக்கு விருது வழங்குறாங்க, அறிவிச்சிருக்கிறாங்க? காயிதே மில்லத்துன்னு ஒருத்தருக்கு. இந்த காயிதே மில்லத்து யார்? இங்கே இருக்கிற தீண்டாமைக்காக பாடுபட்டாரா, இல்லை இந்த தேசத்துக்காக ஏதாவது பாடுபட்டாருன்னு கேட்டால் கிடையாது. 1947 இந்த நாடு சுதந்திரம் பெறும் பொழுது நாங்கள் இந்துக்களோடு சேர்ந்து வாழ முடியாது என்று எங்களுக்கு பாகிஸ்தான் என்ற ஒரு நாடு வேண்டும் என்று பிரித்து கேட்டார்கள். மதத்தின் பெயரால் நாடு துண்டாடப்பட்டது. அதற்கு அவர்கள் சொன்ன அல்ப காரணங்கள் என்னவென்று சொன்னால், நாங்கள் இந்துக்களோடு சேர்ந்து வாழ முடியாது, இந்துக்கள் உருவ வழிபாடு செய்பவர்கள், நாங்கள் உருவ வழிபாட்டை எதிர்ப்பவர்கள், மறுப்பவர்கள். இந்துக்கள் பசுவை வந்து தெய்வமாக வணங்குபவர்கள், நாங்கள் பசுமாமிசத்தை தின்பவர்கள். இப்படி அல்ப காரணங்களை சொல்லி மதத்தின் பெயரால் நாட்டை துண்டாடினார்கள். 48 முஸ்லிம்களுக்கு பாகிஸ்தான் என்ற ஒரு தனி நாடு வேண்டும் என்று போராடினார்கள். அதற்கு தமிழகத்திலே அதுக்கு உறுதுணையாக இருந்து கையெழுத்து இயக்கம் நடத்தப்பட்டது. எல்லா மாநிலத்திலும் கையெழுத்து இயக்கம் நடத்தினாங்க. தனிநாடு வேணுமா வேண்டாமா முஸ்லிம். அப்பொழுது பாகிஸ்தான் என்கின்ற தனிநாடு வேண்டும் என்று எல்லாரிடத்திலும் கையெழுத்து இயக்கம் நடத்தியவர் தான் இந்த காயிதே மில்லத். நாட்டை பிரிவினைக்கு வித்திட்டவர் காயிதே மில்லத், ஆதரிச்சவர். அவர் பேரில் இன்னைக்கு வந்து விருது அறிவிச்சிருக்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயுமே இந்த தேசத்திற்கு, இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு பெரிய அளவிலே தீண்டாமைக்கு எதிராக போராடி தீண்டாமை ஒழித்து அனைத்து சமூகத்தினரிடத்திலுமே ஒற்றுமை ஏற்படுத்தியது விநாயகர் சதுர்த்தியின் மூலமாக வீரத்துறவி ராமகோபாலன் ஐயா அவர்களையே இந்த பெருமை சேர வேண்டும். உண்மையிலுமே விருது வழங்க வேண்டும் என்றால் தீண்டாமைக்கு எதிராக போராடியதற்காக இன்றைக்கும் போராடி கொண்டிருக்கிறவர்களுக்கு ஒரு விருது வழங்க வேண்டும் என்று சொன்னால் வீரத்துறவி ராமகோபாலன் அவருடைய பெயரிலே அந்த விருது வழங்கப்பட்டால் இந்த நாட்டிலே இன்னும் தீண்டாமைக்கு எதிராக இன்னும் நிறைய பேர் சால பொருந்தும். அவர் பேரில் கொடுத்தாதான் அது பொருந்தும். சரி. ஏன்டா அந்த அளவுக்கு இங்கே அவன் ஜாதி கொடுமையில் இருந்துச்சு. அதை இன்னைக்கு அந்த திருவல்லிக்கேணியில் வச்ச ஒரு விநாயகர் இன்னைக்கு கிட்டத்தட்ட தமிழகம் முழுக்க பட்டி தொட்டி எல்லாம் கிராமந்தோறும் இன்னைக்கு எல்லாருமே, எல்லா சமுதாயத்தை சேர்ந்த இந்துக்களும் தெருவிலே விநாயகரை வைத்து சுய வழிபாடு பண்றாங்க. ஆமாங்க. எல்லாரும் வந்து வணங்கலாம் விநாயகரை. இந்த ஆண்டு 1,55,000 கிட்டத்தட்ட 2 லட்சத்துக்கு வந்து போன ஆண்டு கணக்கே பார்த்தீங்கன்னா 1,50,000 விநாயகர்களுக்கு மேலே வச்சிருக்காங்க. சரி. இந்த அமைப்பெல்லாம் சேர்ந்து இந்த தடவை இன்னும் கூட அது அதிகமாகுது. விநாயகர் வந்து அதாவது வீதிதோறும் விநாயகர்னு என்று சொன்னார் ராமகோபாலன்ஜி அவர்கள் சொல்லும்போது, வீதிதோறும் விநாயகர் வந்துச்சுன்னா தீண்டாமையே இருக்காதுன்னு சொன்னார். இன்னைக்கு அதை வந்து தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட எல்லா பகுதிகளிலுமே இன்னைக்கு கொண்டு வந்துட்டோம். சரி. அதனால இன்னைக்கு அது ஒன்று. அதே போல் இந்து ஒற்றுமை ஏற்படுத்தணும். இந்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஜாதி பிரச்சனைகள் சொன்னேன். அதே மாதிரி இந்து சமுதாயத்தில் மொழி ரீதியான சண்டைகள், இன ரீதியான சண்டைகள், அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு எல்லா மாநிலத்திலுமே இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தியின் மூலமாக ஒரு ஒற்றுமை ஏற்பட்டிருக்கு. பக்கத்தில் இந்தியா முழுக்க இன்னைக்கு பக்கத்தில் இருக்க கேரளாவில் நடத்துகிறாங்க. எல்லா வெவ்வேறு பேர்கள் நடந்தாலும் கூட எல்லாமே தெருவில் வச்சு அன்னைக்கு திலகர் எப்படி சுதந்திர போராட்டத்திற்காக இந்த விநாயகரை தெருவில் வச்சு இளைஞர் மத்தியிலே பெரிய எழுச்சியை ஏற்படுத்தி, இப்போ விநாயகர் சதுர்த்தி எதுக்கு பெருசாக வைக்கணும்னு எதாவது இருக்கா? சின்ன காரணத்துக்காக அப்படி இல்லை. நம்மளுடைய நாட்டை பொறுத்து நம்மளுடைய வழிபாடுகளை பொறுத்தளவு இத்தச்சோடு பிள்ளையார் தான் வைக்கணும், அத்தச்சோடு தான் வைக்கணுங்கிறதெல்லாம் எந்த இடத்துலையுமே கட்டுப்பாடு அந்த மாதிரி கிடையாது. சரி. மத வழிபாட்டு சுதந்திரம் என்பது இந்து தர்மத்தில் இருக்கு. யாரையும் திணிக்கிறது கிடையாது. இப்போ மற்ற மதங்கள்ல நீங்கள் சொல்லலாம், அந்த மதத்துக்கு எதிராக ஒரு கருத்து சுதந்திரமாக சொன்னான்னு அவனுக்கு பத்வா போட்டு மரண தண்டனை கொடுத்துருவான். இன்னொரு மதத்தில் உலகம் வந்து உருண்டேன்னு கலீலியோ கண்டுபிடிச்சார்.
அந்த மதத்தைச் சேர்ந்த கலீலியோ உலகம் உருண்டைன்னு கண்டுபிடிச்சாரு. ஆனால் அந்த மதத்தினுடைய புனித நூல் என்று சொல்லக்கூடிய பழைய ஏற்பாடு பைபிளிலே உலகம் தட்டைன்னு இருக்கு. ஆமாங்க. ஆனால் உலகம் உருண்டைன்னு கண்டுபிடிச்ச கலீலியோவை நம்மளுடைய மதத்திற்கு எதிராக, நம்ம மத நூலுக்கு எதிராக கருத்து சொன்னார்னு சொல்லி கல்லில் அடிச்சு கொண்டாங்க. இதுதான் இந்த உலகத்தில் உள்ள வரலாறு, சமாதான வரலாறு. ஆனால் இந்து தர்மத்தில் அப்படி கிடையாது. அதான் சொன்னேன், ஏற்கனவே நான் சொன்னேன், இங்கே கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்களும் இருக்காங்க, கடவுள் நம்பிக்கை இல்லாத நாத்திகர்களும் வாழ்கிறாங்க இந்த நாட்டில். அந்தளவுக்கு சகித்துப்புத்தன்மை இந்து தர்மத்தில் இருக்குது. சரி, நீங்கள் என்ன வேணாலும் திட்டலாம். பிள்ளையாரை உடைச்சிருப்பான், ராமர் சிலைக்கு செருப்பு மாலை போட்டிருக்கான், அவனையும் நம்ம ஆட்சியில் அமர்த்தி பார்த்துட்டோம். அவங்க வீட்டில் இந்து பேர் தான் வைக்கிறாங்க, இந்து பேர் தான் வைக்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் வந்து சகிப்புத்தன்மைங்கிற நம்ம இந்துக்கள் மத்தியில் மட்டும் பெரியாருக்கு ராமசாமி தான் பேர் வச்சிருக்காங்க. அதனால அப்பாவுக்கு நம்பியிருக்காரு ஆமாம். அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம தர்மத்தை பொறுத்தளவு எதை வேண்டுனாலும் வணங்கலாம். ஒரு கல், மண், செடி, கொடி, இயற்கை அத்தனை வணங்கக்கூடியது. வணங்கக்கூடிய மத வழிபாட்டு சுதந்திரம் நம்ம இந்து தர்மத்தில் மட்டும்தான் இருக்குது, சனாதனத்தில் மட்டும்தான். சரி, அதே மாதிரி நீங்கள் எத்தனை உயரத்தில் எப்படி வச்சு கும்பிட்டாலும் நம்ம கடவுள் ஏற்றுக்குவார், ஏற்றுக்கிறாரு. அதே மாதிரி இதுதான் தடை போடுறதுக்கு யாருக்கும், சனாதனத்துக்கு எதிராக தடை போடுவதற்கு, இந்து தர்மத்திற்கு, இந்து வழிபாட்டிற்கு நீ இத்தனை அடிதாக வைக்கணும்னு இன்னைக்கு சில ஊர்லலாம் கட்டுப்பாடு காவல்துறை விதிக்குது அரசுகள். ஆமாம், அது வந்து வன்மையாக நம்ம கண்டிக்கிறோம். என்கிட்ட யாரையும் போய் நீ இத்தச்சோடு தான் சர்ச்சு கட்டணும், இத்தச்சோடு தான் நீ சிலுவை வச்சு கும்பிடணும்னு யாருக்கும் மாற்று மாற்றினது நம்ம பண்ண முடியாது. எந்த அரசும் பண்ணாது. இல்லை, அது ஒரு இடத்துல இருக்குது நிலையா. இப்போ நம்ம அப்படி இல்லை, கொண்டு போய் ஒரு இடத்துல கொண்டு விசர்ஜனை பண்ண போகிறோம். அப்போது ஒரு அசம்பாவிதங்கள் நடந்துடக்கூடாது, சீக்கிரம் கரைய மாட்டேங்குது, இந்த மாதிரி நிறைய இல்லை. அது வந்து நம்ம ஏற்றுக்கொள்ளணும்னா பொல்யூஷன் ப்ராப்ளம், அதாவது சுற்றுப்புறச்சூழல் பாதுகாப்பில் வந்து ரொம்ப அக்கறை நம்மளுடைய எல்லாத்துக்குமே இருக்கணும் இல்லையா, அதில் மாற்று கருத்து கிடையாது. அதனால தான் நம்ம சொல்லுவோம், இந்த பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் சிலையோ இந்த மாதிரி இதில் வந்து சிலைகள் செய்கிறது அறவே தவிர்த்தாச்சு. கிட்டத்தட்ட 100% மேலே இன்னைக்கு பொல்யூஷன் கண்ட்ரோல் அதிகாரிகள்லாம் வந்து பார்த்து சோதனை இட்டு தான் இன்னைக்கு விநாயகர் தயாரிப்பே நடந்துட்டு இருக்கு. சரி, ஏதோ ஒரு சிலர் இதை வந்து இன்னைக்கு, அதாவது நமக்கு எதிரான இந்து சனாதனத்திற்கு எதிராக, இந்த வழிபாட்டிற்கு, இந்து வழிபாட்டு உரிமையை எதிராக இருக்கக்கூடியவர்கள் தவறான பிரச்சாரத்தை பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. அதாவது இயற்கையான செயற்கை வர்ணங்கள் தீட்டக்கூட, இயற்கையான இதெல்லாம் தீட்டணும், கரைஞ்சி வெளியில் கரையக்கூடிய பொருட்களை தான் செய்யணுங்கிறது வந்து விதிமுறை. இதெல்லாம் கடைப்பிடிச்சு தான் இன்னைக்கு தயார் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒவ்வொரு, இந்த தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த பிரச்சனை எல்லாம், இந்த தடை போகிறது, இத்தனை அடி தான் வச்சு நீ கும்பிடணும், இத்தனை அடிக்கு மேலே வைக்கக்கூடாது, இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் மட்டும்தான். இது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஒரு எழுதப்படாத ஒரு சட்டம் தமிழகத்தில், அது குறிப்பாக கோயம்புத்தூரில் பண்ணாங்க. நீ இத்தனை அடிக்கு மேலே வைக்கக்கூடாதுன்னு சொல்லி. அப்போ நம்மளுடைய வழக்கறிஞர் பிரிவு சென்னையிலிருந்தெல்லாம் வந்தாங்க, வந்து இங்கே பிரஸ்ஸையெல்லாம் சந்தித்து, இந்துக்களுடைய வழிபாட்டுக்கு வந்து இத்தனை அடி தான் வைக்கணும்னு யாருக்கும் உத்தரவு போடுற அளவுக்கு வந்து யாருக்குமே வந்து இது கிடையாது. எங்களுடைய வழிபாட்டு உரிமையில் பறிக்கக்கூடாது, தலையிடக்கூடாது. அதாவது திலகர் சொன்னார், சுதந்திரம் எனது பிறப்புரிமை சொன்னார். அதே மாதிரி தான் வீரத்துறை ராமகோபாலன்ஜி வழிபாட்டுரிமை என்பது என்னுடைய பிறப்புரிமைன்னு சொல்லி திருவல்லிக்கேணியில் இன்றைக்கும் பாருங்கள், இந்த விநாயகர் சதுர்த்திக்கு ஏகப்பட்ட இடையூறுகள் இன்றைக்கும் பண்ணிட்டு இருக்காங்க. நடக்கத்தான் செய்யுது. என்னென்னா சகிப்புத்தன்மை இல்லை. இன்றைக்கி மாற்று மதத்து இடத்துல வந்து சகிப்புத்தன்மை இல்லாததான் காரணம். திருவல்லிக்கேணியில் இன்னைக்கு வரைக்கும் அந்த ஐஸ்வஸ் பள்ளியாசல் பகுதியில் அந்த ரோட்டு வழியாக வரும்போது வீரத்துறை ராமகோபாலனுக்கு தடை விதிக்கப்பட்டதுங்க. விநாயகர் இதில் ஊர்வலம் வரக்கூடாதுன்னு சொல்லி, அப்படியே வந்தாலும் மேலதாளம் அடித்து வரக்கூடாதுன்னு சொல்லி. அப்போ இந்துக்கள் பெரும்பான்மையாக வாழக்கூடிய இந்த நாட்டிலே நமக்கு வழிபாட்டுரிமைகள் மறுக்கப்படுகிறது, தடுக்கப்படுகிறது. இதை எதிர்த்து வீரத்துறை ராமகோபாலன் ஒரு கோஷமே வச்சார். வழிபாடு என்பது என்னுடைய பிறப்புரிமை, இதை அடைந்தே தீரும்னு சொல்லி கடைசி வரைக்கும், அவருடைய உயிர் மூச்சு இருக்கிற வரைக்கும் போராடி கடைசி வரைக்கும் கைதாகிட்டு இருந்தார். ஒவ்வொரு வருஷமும் தடையை மீறி நம்முடைய உரிமைகளுக்காக போராடி உயிர் நீத்திருக்கார். இன்னைக்கு அவருடைய 100 வருஷம் ஆயிடுச்சு. இன்னைக்கு போன வாரம், இந்த வாரத்தில் தான் அவருடைய 100ஆண்டு. இன்னைக்கு இன்னைக்கு 100ஆண்டு விழா காணக்கூடிய வீரத்துறை அவர்களுக்கு 100ஆண்டு விழா கொண்டாடி. இந்த சமயத்தில் இன்னைக்கு இந்த விநாயகர் சதுர்த்தியை பற்றி அவருக்காக இந்த விஷயத்தை நம்ம சொல்றதுக்கு நேரம் கிடைத்ததுக்காக இந்த கர்ஜனை சேனலுக்காக ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.